சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 18ஆம் நாள், சஷ்டி திதி இரவு 8 மணி வரை, ஆயில்யம் நட்சத்திரம் இன்று இரவு 9:36 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராளமான பணவரவுகள் மற்றும் நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய தாராபலமுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமான முன்னேற்றங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஐயா, இன்றைக்கி ஓய்வு நாளாச்சுங்கய்யா. பணம் வர்றதுக்கு என்னங்க ஓய்வு நாள், வேலை நாள், எந்த நாளாக இருந்தாலும் இன்றைக்கே கையில் பணம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட அந்த பணம் வருவதற்கான அனைத்து அமைப்புகளும் அடையாளம் தெரியப்பட்டு அடுத்த வாரத்தில் இந்த காரியம் இன்றைக்கே முடிஞ்சதுங்க, அப்படியே டக்குன்னு காசு வந்துருச்சுங்க என்கின்ற மாதிரியாக பணம் வருவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் செயல்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மட்டும் கண்ணில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதாவது கண்ணு உறுத்தலாக இருக்கக்கூடியது, கண் சம்மந்தப்பட்ட நோய்கள். ஒருவேளை கண்ணை டாக்டர்கிட்ட செக் பண்ணிடலாமா, இன்றைக்கே கூட கண் டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டு போட்டுடலாம் என்கின்ற மாதிரியாக 40 அல்லது 50 வயது தாண்டியவர்களுக்கு கண் சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தந்தை வழி வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு. அப்பா கொடுத்த வீடு மூலமாக ஒரு வாடகை வருமானம் அல்லது அப்பா கொடுத்த ஒரு நிலம் சார்ந்த விஷயங்கள், அதன் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, அப்பாவே நேரடியாக கூப்பிட்டு ஒரு பங்கு அமைப்புகள் அல்லது இதை இப்படி பண்ணி கொடுத்துடலாம் என்கின்ற மாதிரியாக தந்தை மூலமான வருமானங்கள், மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. சகோதரிகள் அனைவருக்குமே ஒரு நிலையில் கணவர், குழந்தைகளின் பேரில் மன அழுத்தம் அத்தனையும் தீரக்கூடிய மேஷராசிக்கார பெண்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார். மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு படிப்படியாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்தளவுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தான். மேலிருப்பது கீழ் வரும், கீழ் இருப்பது மேலே போகும் என்பது தான் வாழ்க்கையுடைய தத்துவமே. அந்த மாதிரி கடந்த சில மாதங்களாக கஷ்டப்பட்டு விட்டேன், தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, குடும்பம் நல்லா இல்லை, யாருமே என்னை சரியாக புரிஞ்சிக்கல என்கின்ற மாதிரியாக தூரத்தில் தனித்து விடப்பட்டதை போல ஒரு மாதிரியான உணர்வுகள் இருந்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. வெளிச்சம் உங்கள் மேலே பட்டுருச்சுங்க. வெளிச்சத்தின் நாயகனாகிய சூரியனே உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்கிறாருங்க என்கின்ற அளவிற்கு சுபத்தன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அரசு சார்ந்த வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், அரசு துறையில் வேலை செய்கிறவங்க அல்லது அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலை தான் பார்க்குறங்க ஆனால் அதிகாரமுள்ள வேலை கிடையாதுங்க என்கின்ற மாதிரியாக அரசு சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே அடுத்த வாரத்திலிருந்து மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, பதவி உயர்வு, கேட்ட இடத்துல இடமாறுதல் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, சம்பள உயர்வு போன்றவைகள் அல்லது இதர வருமானங்கள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சித்தப்பா, பெரியப்பா மற்றும் அத்தை மகளோடு ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் உறவுகள் கசந்தவர்கள் எல்லாருக்குமே சுமூகமான தீர்வுகள், கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதன் மூலம் எல்லோரும் நன்றாக இருப்போம் என்கின்ற அந்த மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நாள். மிதனராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். ஆயினும் சூரியன் அங்கே சுப வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் அப்பா மூலமான விரயங்கள் ஏதாவது வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப என்ன நடக்கும்னா, அப்பா மூலமாக ஏதாவது அப்பா சொல்லி அல்லது தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது செலவுகள் நீங்கள் தாங்க செய்யணும், அப்பாவுக்கு அடுத்து நீங்கள் தானே இருக்கிறீங்க, அண்ணனோ அக்காலோ தாயோ தகப்பனோ மாதிரி தானே என்கின்ற மாதிரியாக ஒரு கீழே இருப்பவர்களுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஆனாலும் அதை சந்தோஷத்தோடு செய்யக்கூடிய
ஒரு சூழல்கள். செலவுகள் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நமக்குத்தானங்க நான் செஞ்சேன் என்கின்ற மாதிரியான தோற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கிழக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வருங்க. கிழக்கு திசை பயணங்கள் போகக்கூடிய அமைப்புகள் கூட இன்னும் சிலருக்கு உண்டு. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய சூழல். இன்னும் ஒரு 10-20 நாட்களுக்குள்ள இந்த நாடுகளுக்கு போவதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே அந்த பிஆர் என்று சொல்லப்படக்கூடிய பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அல்லது சிட்டிசன்ஷிப் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அங்கேயே வேலை தொழில் அமைப்புகள் நிலையாக நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை என மிதுன ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேர்ந்து விட்டது என்பதை நீங்களே உணர்ந்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுனத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு காசு பணத்தை கொடுக்கக்கூடிய தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். இதுவரைக்கும் வராத பணம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓய்வு நாளாக இருந்தால் கூட வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது. இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு இந்த பலன் நீடிக்கும். எல்லா விதத்திலும் பணம் வருவதற்கு இருந்து வந்த தட்டுப்பாடு, வேலை சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, வியாபாரம் நஷ்டம், இந்த மாதிரியான ஒரு மாதிரியான மன அழுத்தத்திலிருந்து வந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்தே, இந்த ஓய்வு நாளிலிருந்தே படிப்படியாக முன்னேற்றம் நடக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபாரம் நல்லாயிருக்கும், தொட்டதை தொலங்கும், பணத்தை கண்ணால் பார்க்க முடியும் என்கின்ற அமைப்பு. இது வரைக்கும் யார்கிட்டெல்லாம் ஏமாந்தீங்களோ, ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சுட்டு ஏமாந்துட்டேன், ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னாரு, ஒருத்தர் இந்த லைசன்ஸ் வாங்கி தரேனாரு, அல்லது இந்த ஃபேவரை பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். இதெல்லாம் அவர் நம்பிக்கையின் பேரில் கொடுத்த பணம், ஏமாந்து விட்ட பணம் திரும்ப வராதோ என்னமோ என்கின்ற பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல்கள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு சாதகமாகி உங்களுடைய உண்மையான உழைத்த பணம் உங்களுக்கே வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. அண்ணன் அக்கால் உறவுகள் இன்றைக்கு கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த திருமணமாவது நிலைக்குமா, சந்தோஷமாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா, ஃபஸ்ட்டு மேரேஜ் இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரியாக கடந்த 2 வருடங்களாக தூக்கமில்லாத சோதனை அமைப்புகளில் இருந்து வந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும், குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இப்போது தீர்வுகள், தெளிவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய, குடும்பம் நிலையாக நிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 10ஆம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய யோக நாள். கடந்த ஒரு 1.5 மாத காலமாக எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. போன மாதம் முழுக்க சூரியன் உச்சத்தில் இருந்தார். இப்போது அவர் 10ஆம் வீட்டில் சுபர் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது இல்லை. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் உங்களுக்கே ஒரு கவலை இருக்கும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, டாக்டர் ஒன்று சொல்கிறாரு, ஆனாலும் அவர் சும்மா நம்மளை தேத்துறதுக்காக, என்கரேஜ் பண்ணுறதுக்காக பாசிட்டிவாக எதனா சொல்கிறாரா என்கின்ற மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் கூட உண்மையிலேயே உங்கள் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறீங்க என்பதற்கான அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கே தெரியக்கூடிய யோக நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கவலையெல்லாம் பட வேண்டாம். அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல அஷ்டமச்சனியை பற்றி நினைப்பதை அப்படியே விட்டு விடுங்கள். அவர் வேதையாயிட்டாருன்னு ஒவ்வொரு ராசிபலன் நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள், அந்தஸ்து, பதவி, கௌரவம் போன்றவைகள் நிலைத்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு இப்போது நடக்கிறதுங்க. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுன்றது எப்பேற்பட்ட ஆளையும் அப்படியே தலைமை தாங்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் அந்த எதிரி நமக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது, நாம் தான் சிங்கம், எதிரி நமக்கு அடங்கித்தான் இருப்பார் என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே தொழில் நிலைகளாக இருக்கட்டும், வேலை நிலைகளாக இருக்கட்டும், பட்டம் பதவி போன்றவைகளாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும், எதிலும் நல்லவைகள், சிறந்தவைகள் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய நிம்மதியான சந்தோஷம் இருக்கக்கூடிய யோக நாளுங்க சிம்மத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சூரியன் இன்றைக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தையால் ஏதாவது செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சொந்த ஊருக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடலான்னு பார்ப்பீங்க, அல்லது குலதெய்வத்துக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம், சொந்தக்காரங்களையாவது பார்த்துட்டு வந்துடலாம். ஒன்று தாத்தா பாட்டி மாதிரியான இருக்கிற இடங்கள், இல்லது அப்பா அம்மா இருக்கிற இடங்கள், சொந்த ஊரை போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்கின்ற மாதிரியாக
பழச அப்படியே மனசால் அசை போட்டு பழைய இடங்களை போய் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களில் 50-45 வயசு மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு. ஒரு சிறிய பயணம் அல்லது தெற்கு நோக்கிய பயணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிக்கு ஏற்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், சாயந்தரம் இதை நம்ம பார்க்கணும் போகணும்னு நினச்சிருந்தோம், இவ்வளோ நாளாக முடியவே இல்லை, இன்றைக்கு சாயந்தரம் இந்த பெருமானை இந்த பகவானை இவனை தரிசித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய, அந்த எண்ணத்தை அப்படியே நிறைவேற்றக்கூடிய, தெய்வ நம்பிக்கை அதிகமாகக்கூடிய, ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என் கையில் எதுவுமே இல்லைங்க, எல்லாம் அவன் கொடுத்தது என்கின்ற மாதிரியான ஒரு விச்ராந்தியான எண்ணம் வந்தாலும் கூட எதையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதிகள் பிறக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. அப்பா மகன் அப்பா மகள் உறவு கொஞ்சம் ஒரு மாதிரியாக நீக்குப்போக்காக இருந்தாலும் கூட கடைசியில் பெரியவர் சொல்வது சரியாகத்தானே இருக்கிறது என்கின்ற எண்ணம் இளையவர்களுக்கு வரக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் 8இல் மறைந்திருக்கின்ற மறைமுக லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கொஞ்சம் காசு பணம் வரும், ஆனால் அது காசு பணம் எப்படி வந்தது எவ்வளோ வந்ததுன்னு அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் கொஞ்சம் நிறையவே வந்திருக்கு. இது இன்றைக்கி இல்லைனா கூட இந்த வாரத்தில் இன்னும் 15 நாளில் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் வந்திருக்குன்ற காசை சொன்னால் இவர் கண் திருஷ்டி பட்டுருமோ, இவர் அச்சா போச்சா உனக்கு எப்படி இப்படி வந்தது நினச்சிருவாரோன்றதுக்காக உண்மையான வருமானத்தை மறைக்கக்கூடிய அளவிற்கு நல் வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 15 நாட்களில் ஷேர் மார்க்கெட்டில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் கொஞ்சம் விட்டுட்டேங்க, ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டில் இதில் இப்படி போட்டேன், நீடித்த ஒரு இது தான், ஆனாலும் டபால்னு இப்படி கவுத்திருச்சு அப்படி கவுத்திருச்சு, இவரை நம்பினேன், இதில் எஃப்டி போட்டேன், அவர்கிட்ட கொடுத்து வச்சேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், ஒருத்தருக்கு உண்மையிலே உதவி செய்யணும்னு ஒரு கடனை வாங்கி கொடுத்தேன், கிரெடிட் கார்டை கையில் கொடுத்தேன், அந்த கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு அவர் பொழைச்சிக்கங்கன்னு பார்த்தா நம்ம பேரில் தான் என் பேரில் தான் கடைசியில் எல்லாம் வந்து ஒழிஞ்சு போச்சு. அவர் வாங்கின கடனுக்கு நான் ஒளிஞ்சிக்கிட்டு தெரிகிறேன், இல்லை அவருக்கு வாங்கின கடனுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு தெரிகிறேன். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார அன்பர்கள் எல்லோருக்குமே இன்னும் 15 நாட்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய யோக அமைப்புகள் ஆரம்பமாகக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைதுங்க. எதிர்பாராத அறிமுகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஒரு நல்லவைகள் செய்யக்கூடிய ஒருவரை கண்டுபிடிப்பது அல்லது அவர் தானே வந்து நமக்கு அறிமுகமாவது போன்ற அமைப்புகள் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய யோக முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாத்தினர் அனைவருக்கும் இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சூரியன் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். மிகப்பெரிய நல்ல அமைப்பு இது. பொதுவாகவே கணவன் மனைவி உறவுகள் கசத்திருந்தவர்களுக்கு கூட இப்போது கணவனுடைய அருமையும் மனைவியருடைய அருமையும், அதாவது எதிர்த்தரப்போட அருமை பெருமைகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் என்கின்ற ஒரு உரிமையும், பரவாயில்லை இவர் இப்படித்தானே செஞ்சார், நம்ம நல்லதுக்குத்தானே செஞ்சார் என்கின்ற மாதிரியான அக்செப்டபிள் என்று சொல்லப்படக்கூடிய, அவர் செய்ததை ஒத்துப்போகக்கூடிய அருமையான இணக்க உணர்வுகள் வரக்கூடிய சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. 7ஆம் இடத்துல இன்றைக்கு சூரியன் இருக்கின்றதன் காரணத்தினால மனைவி கணவனுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாது, விருச்சிகராசிக்காரர்களுக்கு சூரியன் எப்போவுமே சுபபலத்தை சுபத்தை நல்லதை செய்யக்கூடிய ஒருவர் என்பதால் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து அவர் ராசியை பார்க்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய யோக பலனை கண்டிப்பாக கொடுக்கும். சித்தப்பா பெரியப்பா மக்களோடு ஏதேனும் உறவு கசப்புகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே கூடி பேசி ஏதேனும் ஒரு தீர்வுகளுக்கு வந்துவிடலாம் என்கின்ற மாதிரியான ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் இப்போது பங்காளிகள் என்று சொல்லப்படக்கூடிய உறவினர்களோடு இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த வருஷத்திலேயே அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். நீட்டுத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் அல்லது ஏதேனும் மருத்துவத்தில் வேறு ஏதேனும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே எண்ணம் பலிக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சகலத்தையும் கொடுக்க கடமைப்பட்ட சூரியன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் சுபர் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். பொதுவாகவே 3, 6, 10, 11ஆம் இடங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த 4 இடங்களில் சூரியன் இருந்தால் அபரிவிதமான நல்லவைகளை செய்வார். சூரியன் ஒரு சுட்டரிக்கக்கூடியவர் இல்லையா, தான் இருக்கும் இடத்தை பஸ்பமாக்கி கொள்ளக்கூடியவர் என்கின்ற அமைப்பில் 6ஆம் இடத்துடைய தன்மைகள்னு சொல்லப்படக்கூடிய கடன் நோய் வம்பு வழக்கு அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாத்தையும் எதிர்ப்புகள் எல்லாத்தையும் விலக்கிவிடக்கூடிய தன்மைகளில் இன்னும் 15 நாட்களுக்கு சூரியன் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறார்.
ஒரு வருஷமாகவே தனுசு ராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் நல்லா இல்லைங்க. எதையோ பார்த்து பயந்து கொண்டு கலங்கி கொண்டு மனக்கலக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு தான் பயப்படுறோன்றதே தெரியாத ஒரு நிலைமை. கடைசியில் அது புஷ்ஷுன்னு இப்படி முடிஞ்சவொன்னே அட போங்கப்பா, இதுக்கு போய் நான் இவ்வளோ கவலைப்பட்டுட்டேன், இதற்கு போய் நான் தூக்கம் இல்லாமல் இருந்துட்டேன் என்கின்ற மாதிரியான சூழல்கள்லாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வருங்க. கவலைப்பட வேண்டாங்க, கடனை சரியாக அடைக்க முடியுங்க. எதிர்ப்புகளை கவனமாக கையாண்டு எதிர்ப்புகள் தானே ஒழியக்கூடிய அளவிற்கு பரம்பொருள் உங்களுக்கு நல்லவைகளை செய்வாருங்க. ஆரோக்கியம் கொஞ்சம் ஒரு நல்ல விதமாகவே இருக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்தில் இன்றைக்கு சூரியன் இருந்தாலும் கூட 7ஆம் இடத்தில் சுபராகிய குரு இருந்து ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நல்ல பலம்ங்க உங்களுக்கு. ஆக அனைத்திலும் சிறப்பான ஒரு நன்மைகள் தன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது. வயதிற்கு ஏற்றாற் போல தனுசு ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருவருக்கும் இன்றைக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதியான சூரியன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைங்களை பற்றின கவலைகள் வந்துடும். இந்த காலையிலேருந்து அப்படியே ஒரு யோசனையாகவே இருக்கும். புள்ள அதை செய்தா இதை செய்தா, படிக்கத்தான் போகுதா வேலைக்குத்தான் போகுதா, இந்த இடத்துல போகிறது இப்படி அதுக்காகத்தான் போகுதா, ராத்திரியெல்லாம் தூங்குதா இல்லை ஃபோனைத்தான் நோண்டிக்கிட்டு இருக்கா, ஒன்றும் கேட்கவே முடியலையே, வள்ளுவல்னு நம்ம மேலெல்லாம் திரும்பி விழுது. அந்த காலத்தில் நம்ம எல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு பயப்பட்டது மாதிரி இந்த காலத்தில் எந்த குழந்தையும் பயப்படுறதில்ல. உண்மைதானுங்களே, பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரே பிள்ளையை அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் வந்துருச்சு. நம்ம காலத்துல எல்லாம் காது பிளந்திருக்கும், காதில் இருந்து ரத்தம் வடியும், காதை வாத்தியாரங்க திருகும்போது. அப்படிலாம் இருந்த ஒரு அமைப்பு இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஒரு கண்டிப்பு கூட இருக்க முடியலையேன்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனாலும் பிற்பகல் 3 மணிக்கு பிறகு பிள்ளைகளின் பேரில் பெருமித உணர்வு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நம்ம பிள்ளைங்க கரெக்டாக தான் இருக்கும், கட்டுப்பாடாக தான் இருக்கும். எதிலும் ஒரு நிலையில் இது நல்லது இது கெட்டது என்பதை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகள் என்கின்ற ஒரு நல்ல அமைப்புகள் எதிர்பார்ப்புகள் வரக்கூடிய ஓய்வு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கல்வி கட்டணத்தில் செலவு இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு இவ்வளோ கட்டுறது அதை கட்டுறது எவ்வளோ இருக்கிறது, கடன் வாங்கக்கூடிய அவசியம் கூட இருக்கும். பிள்ளை அதிகமாக இந்த ஸ்கூலில் சேர்த்துருக்குறோம் அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்குறோம், விலை உயர்ந்த ஃபீஸ் எல்லாமே கொஞ்சம் நஞ்சங்களாக இருக்குது, இந்த மாதிரியான படிப்பை தாங்க எதிர்பார்க்குது, அந்த மாதிரியான படிப்பை தான் எதிர்பார்க்குது, நான் தான் இப்படி இருந்து விட்டேன், என் பிள்ளையாவது நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற எல்லாவற்றிலும் ஒரு உயர்வு எண்ணங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதியான சூரியன் இன்றைக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இளைஞர்களுக்கு இன்றைக்கி ஒரு ஜாலியான நாளாக இருக்கும். காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவி உறவுகள் கூட ரொம்ப இணக்கமாக இருக்கும். ஒருவர் செய்த தப்புகளை இன்னொருவர் பொறுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த 2 வருடங்களாக கணவருக்கு சரியில்லாத நிதி நிலைமை அமைப்புகளை எப்படி நம்ம சீர்படுத்திக்கலாம் என்கின்ற அமைப்பில் குடும்பத்தினர் எல்லோரும் உட்கார்ந்து அமர்ந்து பேசி ஏதாவது தீர்வாக எதையாவது ஒன்று செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தொடர்புகள் ஏற்படும் கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணலாமா அல்லது தூர இடங்களுக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றலாமா என்கின்ற அமைப்பு, வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழல், இவைகள்லாம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக பொருளாதார முன்னேற்றமே இல்லாமல் இருந்து வந்த நிலைமையிலிருந்து படிப்படியாக மாறக்கூடிய தன்மைகள், நண்பர்களோடு சேர்ந்து கூட்டாக சேர்ந்து எதையாவது தொழில் செய்யலாம் என்கின்ற நல்ல ஐடியா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. தானே ஒரு நண்பர் தேடி வந்து இதை இப்படி பண்ணலாமா, நீ கொஞ்சம் காசு போடு நான் கொஞ்சம் காசு போடுறேன் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள். வேலை போயிருந்தவர்களுக்கு மீண்டும் இந்த வாரத்திலேயே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய, ஏற்கனவே இருந்த வேலையை விட அதிக சம்பளம் அதிக பதவி உயர்வு அமைப்புகளில் வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்குதுங்க. பெண்கள் அனைவருக்குமே கொஞ்சம் அமைதியும் நல்ல மன நிறைவும் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து நல்ல நன்மைகள் தரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிக்கு 6 சூரியன் எப்போதெல்லாம் 3ஆம் இடத்துல உட்கார்றாரோ அப்போல்லாம் கொஞ்சம் நல்லது நடக்கும். 3ஆம் இடத்துல என்ன கொஞ்சம் தைரியம் வீரியம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார், ஒரு தெளிவுகளை கொடுப்பார். அதாவது இவர் பாம்பா ஒரு கயிறா அப்படின்றத கொஞ்சம் பார்க்க முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இவர் நல்லவரா அவர் நல்லவரா, இது நல்லதா அது நல்லதா என்கின்ற ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம்
குழப்பம் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிறப்பு அறிமுகங்கள் கிடைக்கும். ஒரு பெரிய மனுஷரை ஓய்வு நாளான இன்றைக்கி போய் பார்த்து அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு இன்றைக்கு யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. ஒரு அதிகாரம் உள்ளவர் அல்லது பணத்தில் பெரியவர், நம்மளை விட எதாக இருந்தாலும் அவர் பெரியவருங்க. நம்ம காசு பணமோ இல்லையோ வேறு எந்த ஒரு விஷயத்தில் நம்மளை விட பெரியவர், அவரை போய் பார்த்து அவர் அப்பாவுக்கு வேண்டப்பட்டவராக இருக்கலாம், தாத்தாவுக்கு வேண்டப்பட்டவராக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் நம்முடைய குடும்பத்தை தெரிந்தவராக இருக்கலாம். அவரை போய் பார்த்து இன்றைக்கு இந்த ஃபேவர்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை இவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது என்கின்ற முயற்சிகள் முழுதாக பலிக்கக்கூடிய, அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய, பிறருடைய உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு வாழ்க்கையில் எப்போவுமே 2 பக்கம் இருக்கும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி. ஒரு காயின் எடுத்துக்கோங்க, பூ ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் இருக்குது இல்லையா. லைஃப்லேயும் பாருங்கள், கஷ்டம் ஒரு இன்பம், இந்த மாதிரி 2 பக்கம் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், ஏமாறுறவர்னு ஒருத்தர் இருந்தால் ஏமாத்துறவர்னு ஒருத்தர் இருக்கிறார். ஆக அதற்கும் ஒரு 2 பக்கம் இருக்குது. 2 பேரையுமே நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். ஒருவர் ஏமாறுகிறார், ஒருவர் ஏமாற்றுகிறார். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளை ஜோதிடம் எப்படிங்க பிரிக்குது? ஒருத்தர் ஏமாத்துறவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும், ஏமாந்து போகிறவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய ஞானிகள் தெய்வாம்சம் பொருந்திய இந்த ஜோதிடத்தை அப்படியே இரவு பகல் பாராத மனித குலத்திற்காக பெரிய சிந்தனா அமைப்புகளில் அர்ப்பணித்த இந்த தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் பெரிய பெரிய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்கங்க. லக்னம் ராசியோடு எவர் ஒருவருக்கு பாபத்துவமான சனி தொடர்பு கொள்ளுகிறாரோ அவர் ஏமாற்றுபவராக இருப்பார் அப்படிங்கிறது ஒரு பொது விதிங்க. இந்த விதி எல்லா இடத்துலையும் மாறும். அந்த பாபத்துவ சனி அப்படின்னு சொல்கிறத இயல்பான சனியாக அல்லது ராகுவோடு சேர்ந்து அல்லது வேறு ஏதேனும் செவ்வாய் போன்ற தேய்பிரை சந்திரன் போன்ற பாவர்களோடு சேர்ந்திருக்கின்ற சனி லக்னத்தில் இருந்தாலோ ராசியில் இருந்தாலோ லக்னத்தை பார்த்தாலோ ராசியை பார்த்தாலோ அவர் அடுத்தவர்களை கொஞ்சமாவது மனசுக்குள்ளேயாவது ஏமாற்றக்கூடிய ஒரு தன்மைகளில் இருப்பார். இந்த ஒரு அமைப்பு மட்டுமே லக்னத்திற்கு இருந்தால் உறுதியாக அவர் ஏமாத்துறவர். இதே நேரத்தில் அந்த லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறார், லக்னத்தை குருபார்ப்பார் என்பது கலப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏமாற்றுபவர்கள் எல்லாருமே வெளிப்படையாக தெரியறதில்லை இல்லைங்களா. ஒருத்தர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே ஏமாற்றுவார், ஒருத்தர் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி ஏமாற்றுவார். இதற்கு எல்லாமே அந்த கலப்புகள் அமைப்புகளில் தான் இருக்குது. ஆக லக்னம் ராசியோடு பங்கமற்ற சனி ஒரு மாதிரியாக தொடர்பு கொள்கின்ற நிலைமையில் அவர் வெளிப்படையாகவே ஏமாற்றுபவராக நிச்சயமாக இருப்பார். இந்த ஏமாறுறவங்கெல்லாம் யாருங்க? அட போங்கப்பா, பரவாயில்ல, ஏமாத்தினா ஏமாற்றிட்டு போகிறான், நான் அவனை பழிவாங்க மாட்டேன், கடவுள் அவனை பார்த்துக்குவார், எம்பெருமான் அவனை தண்டிப்பார் அப்படின்ட்டு பெருந்தன்மையோடு விட்டு போயிடுறார். பார்த்தீங்களா? இவர்கள் எல்லாத்தையும் இந்த அசுப கிரகமான சனி லக்னத்தை தொடர்பு கொண்டால் ஏமாற்றுபவர் இருப்பதைப் போல சுபர் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிரன் வளர்வரை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டுகின்ற ஒருவர் ஏமாறுறவராகவே இருப்பாருங்க. அதாவது நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் அவர் பின்னாடி ஓடியாரும். வச்சிருக்கிற வீட்டில் மத்தியானத்துக்கு சாப்பாடு கொடுத்து விட்ட சாப்பாட்டை கொண்டு போய் தெரு ஓரத்தில் ஒரு ஏழை இருக்கிறாருன்னு டிஃபன் பாக்ஸோட ஒரு மனுஷன் கொடுத்துட்டு வராருன்னு வைங்க. அவருக்கு லக்னம் ராசி அல்லது இந்த லக்னாதிபதி அமைப்புகளோடு கண்டிப்பாக சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு இருக்குங்க. இவர் ஏமாறுறதுக்குன்னே பிறந்தவராக இருப்பார். அப்படி ஏமாந்துட்டாலும் சந்தோஷமாக தான் ஏமாறுவார், பழி வாங்க மாட்டார். எல்லா சூழ்நிலையிலையும் எம்பெருமான் பகவான் இறைவன் அவன் பார்த்துக்குவான், நான் அவனை தண்டிக்க மாட்டேன், நான் அவனை மன்னிச்சிட்டேன் போ, இல்லைன்னா வேறு மாதிரியான ஒரு சமாதானம் கூட சொல்லிக்குவார். போன ஜென்மத்தில் நான் அவனை ஏமாத்தனம் போல தெரியுது, அவர் இப்போ என்னை ஏமாற்றிட்டார். இந்த மாதிரியாக தன்னைத்தானே தேற்றிக் கொள்பவர்கள் என்னையோர் எல்லோருமே சுபர்கள் லக்னத்தோடு ராசியோடு தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். அல்லது சுபர்களுடைய லக்னமே உதாரணமாக மீன லக்னமாக இருக்குன்னு வைங்க. மீன லக்னமாக இருந்து லக்னாதிபதியாகிய குரு அங்கே லக்னத்தை பார்த்து லக்னத்திலேயே வளர்பிறை சந்திரனோ சுக்கிரனோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா அதீதமாக மற்றவர்களை நம்புபவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் வாழ்க்கை தத்துவம் ஒன்று சொல்லணுங்க, நல்லவன் என்றைக்கு ஏமாந்தாலும் கடைசி வரைக்கும் நல்லவனாகவே இருப்பான், நல்லாவே இருப்பான். அது உண்மைதான். தற்காலிகமான ஒரு ஏமாற்றம் ஒரு சிலருக்கு நல்லவர்களுக்கு கிடைத்தாலும் கூட வாழ்க்கையின் இறுதி பகுதிகள் அவர்களுக்கு நன்றாகவே இருப்பதை நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்பவும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்ச காலம் நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் வாழ்வின் இறுதி பகுதியில் அவங்க கஷ்டப்படுறத பார்க்குறோம் இல்லையா. இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு சனி போன்ற குரு போன்ற சுபர்கள் அசுபர்கள் லக்னம் லக்னாதிபதி ராசியோடு தொடர்பு கொள்வது தான் உண்மையான காரணங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.